சுவாமி விவேகானந்தரின் அருளுரை. ஜூலை 5, 1895. எந்த கணமும் மாறுதல்களை ஏற்க நீ தயாராகாதவரை ஒருபோதும் உன்னால் உண்மையை காண முடியாது. ஆனால் உண்மையை தேடுவதில் உறுதியும் தீவிரமும் வேண்டும். இந்தியாவின் பண்டைய பிரிவினரான சார்வாக்கர்கள் அசல் உலகாயுதவாதிகள். அவர்கள் இப்போது இல்லை. அவர்களுடைய நூல்களும் மறைந்து போயின. உயிர் என்பது உடல் மற்றும் அதில் செயல்படுகின்ற சக்திகளிலிருந்தே தோன்றுகிறது. உடல் அழியும்போது உயிரும் அழிந்து போகிறது. அந்த உயிர் மேலும் வாழ்கிறது என்பதற்கு எந்த சான்றும் இல்லை என்றெல்லாம் அவர்கள் கூறினார்கள். புலன்களின் வாயிலாக கிடைக்கின்ற அறிவை மட்டுமே அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அனுமான பிரமாணத்தை ஏற்கவில்லை. தெய்வமும் மனிதனும் ஒன்றை கலக்கும் நிலை அல்லது சமத்துவ நிலையை அடைவதே சமாதி. முக்தி என்றெல்லாம் கூறுவது வெறும் மனமயக்கம் என்று உலகாயுதம் கூறுகிறது. பந்தம் அல்லது தலை என்பதெல்லாம் மனமயக்கம் என்ற லட்சியவாதம் கூறுகிறது. நீ முக்தன், அதே வேளையில் கட்டுண்டவனும் கூட என்கிறது வேதாந்தம். உலக நிலையில் நீ எப்போதும் கட்டுண்டவன், ஆன்மீக நிலையில் நீ எப்போதும் முக்தன். முக்தி பந்தம் இரண்டிற்கும் அப்பாற்பட்டவனாக இரு. நாம் சிவனே. புலன்களை கடந்த அழிவற்ற அறிவு நாமே. ஒவ்வொருவரிடமும் எல்லையற்ற ஆற்றல் புதைந்திருக்கிறது. பராசக்தியிடம் பிரார்த்தனை செய், அந்த ஆற்றல் உன்னிடம் வெளிப்படும். சொல்லாற்றலை வழங்கும் கலைமகளே, தானாக விளங்குகின்ற வாகீஸ்வரியே, எனது நாவில் சொல்லாக அமர்ந்து அருள் புரிவாய். அம்மா காளி, இடியோசையை குரலாக கொண்டவளே, என்னில் எழுந்தருள்வாய். முடிவற்ற காலரூபிணியே, எதிர்க்க இயலாத ஆற்றலின் வடிவமே, நீயே சக்தி. ஜூலை 6, 1895. வியாசரின் வேதாந்த சூத்திரத்திற்கு சங்கரர் எழுதிய விளக்க உரை பற்றி பாடம் நடந்தது. ஓம் தத் சத். பிரபஞ்சத்திற்கு 2 நிலைகள் உள்ளன என்பது சங்கரரின் கோட்பாடு. ஒன்று நான், மற்றொன்று நீ. ஒளியும் இருளும் போல் இவை ஒன்றுக்கொன்று முரணானவை. எனவே இவற்றுள் ஒன்றிலிருந்து மற்றொன்று வந்திருக்க முடியாது. காண்பவனின் மீது காட்சி ஏற்றப்படுகிறது. காண்பவன் மட்டுமே உண்மை, காட்சி வெறும் தோற்றம். இதற்கு மாறான கூற்றை நிரூபிக்க முடியாது. ஜடப்பொருளும் புற உலகமும் ஆன்மாவின் குறிப்பிட்ட நிலைகள் மட்டுமே. உண்மையில் இருப்பது ஒன்றுதான். உண்மையும் உண்மையற்றதும் கலந்து இந்த உலகம் உருவாகியுள்ளது. 2 மாறுபட்ட சக்திகள் ஓர் இணைக்கரத்தின் ஒரு மூலையிலுள்ள பந்தின் மீது செயல்படும்போது மொத்த சக்தியின் விளைவாக அந்த பந்து மூலை விட்டம் வழியாக வெளியேறுகிறது. அதுபோல் உண்மையும் உண்மையற்றதுமான 2 மாறுபட்ட சக்திகள் நம்மீது செயல்படுவதன் விளைவே சம்சாரம் அல்லது வாழ்க்கை. இந்த உலகம் கடவுளே. உலகம் உண்மையானது. ஆனால் நாம் காண்பது அந்த உலகத்தை அல்ல. உண்மையில் வெள்ளி இல்லாத கிளிஞ்சலில் நாம் வெள்ளியை காண்பது போல்தான் அதுவும். நினைவு என்பது நாம் முன்பு பார்த்த ஒன்றை சார்ந்துள்ளது. நாம் நினைக்கின்ற அந்த கணத்திற்கு அது இருக்கிறது. ஆனால் அதன் இருப்பு உண்மை அல்ல. அதுபோல் இந்த உலகம் உண்மையான ஒன்றை சார்ந்துள்ளது. உலகிற்கு உண்மையான இருப்பு இல்லை. இதுதான் அத்தியாசம் அல்லது ஏற்று செயல். தண்ணீரில் சூடு இருப்பதாக நாம் நினைக்கிறோம். உண்மையில் தண்ணீரில் சூடு இல்லை. ஆயினும் அதன் மீது நாம் சூட்டை ஏற்றுகிறோம். ஆகவே அத்தியாசம் என்பது ஒரு பொருளை அது அல்லாத ஒன்றாக நினைப்பது. மெய்ப்பொருளை நாம் காண்கிறோம். ஆனால் அதை பார்க்க நாம் பயன்படுத்தும் கருவி அதை திரிவுபடுத்தி காட்டுகிறது. நீ உனக்கு அந்நியமான ஒரு பொருளாக மாறாமல் உன்னை அறிய முடியாது. ஒன்றை மற்றொன்றாக தவறாக காணும்போது நாம் காண்பதையே உண்மையாக கருதிவிடுகிறோம். நாம் காண்பதற்கு பின்னால் ஓர் உண்மை இருக்கிறது என்பதை ஒருபோதும் எண்ணி பார்ப்பதில்லை. இவ்வாறு அறியப்படும் பொருளையே அறிபவனாக கருதிவிடுகிறோம். ஆன்மா ஒருபோதும் அறியப்படும் பொருளாவதில்லை. மனமே அந்த கரணம். புறப்புலன்கள் அதன் கருவிகள். அறியப்படு பொருளாகும் ஆற்றல் அறிபவனிடம் சிறிது இருப்பதால் நான் இருக்கிறேன் என்னும் எண்ணம் அவனுக்கு சிறிது உள்ளது. ஆனால் அறிபவன் தனக்குத்தானே அறியப்படு பொருள் ஆகிறானே தவிர மனமோ புலன்களோ அறிகின்ற பொருளாக அவன் ஆவதில்லை.
ஆனாலும் ஆகாயம் நீல நிறம் என்கிறோமே, அதுபோல் ஒரு கருத்தை இன்னொரு கருத்தின் மீது ஏற்றி கூறலாம். ஆகாயம் என்னும் கருத்தின் மீது நீல நிறம் என்ற கருத்தை ஏற்றுகிறோம். அறிவு, அறியாமை இரண்டும் உள்ளன. அறியாமையால் ஆன்மா பாதிக்கப்படுவதே இல்லை. சார்பறிவு நல்லதே, ஏனெனில் இதன் மூலம் நாம் உயிர் அறிவு பெற முடிகிறது. புலன்களின் மூலமாகவோ மனத்தின் மூலமாகவோ பெறும் அறிவும் சரி, ஏன் வேதங்கள் கூட உண்மையான அறிவல்ல. ஏனெனில் அவை அனைத்தும் சார்பறிவில் அடங்கிவிடுகின்றன. நான் உடல் என்னும் மனமயக்கத்திலிருந்து முதலில் விடுபடு, அப்போதுதான் மெஞ்ஞான நாட்டம் உண்டாக முடியும். மனித அறிவு என்பது மிருக அறிவில் சற்று உயர்ந்த நிலை, அவ்வளவுதான். வேதங்களின் ஒரு பகுதி கர்மங்களை பற்றி, அதாவது சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பற்றி பேசுகிறது. மற்றொரு பகுதி பிரம்மஞானத்தை பற்றியும் ஆன்மீகம் பற்றியும் பேசுகிறது. ஆன்மாவை பற்றி பேசுகிறது. எனவே அது மெய்யறிவை நெருங்குகிறது. பாரமார்த்திக பேரறிவு நூல்களையோ வேறெதையுமோ சார்ந்ததல்ல. அது தன்னளவில் தனியானது. எவ்வளவு கல்வியறிவானாலும் அதனை பெற முடியாது. அது கொள்கையல்ல, அனுபூதி. கண்ணாடி மீது படிந்துள்ள அழுக்கை துடை, மனத்தை தூய்மையாக்கு. நீயே பிரம்மம் என்பதை ஒரு நொடியில் அறிவாய். இறைவனே இருக்கிறான். பிறப்பு, இறப்பு, துன்பம், துயரம், கொலை, மாற்றம், நன்மை, தீமை என்று எதுவும் இல்லை. எல்லாமே பிரம்மம். கயிற்றை பாம்பு என்று கருதுகிறோம். அது நம்முடைய தவறு. நாம் இறைவனிடம் அன்பு செலுத்தி அவரும் நமது அன்பை ஏற்று கருணை புரியும் போதுதான் நாம் நன்மை செய்ய முடியும். கொலை செய்பவனும் இறைவனை. கொலைகாரன் என்னும் முகமூடி அவன் மீது ஏற்றப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். இதுவே அத்தியாசம். அவனுக்கு மெல்ல மெல்ல கூறி இந்த உண்மையை புரியவை. ஆன்மாவிற்கு ஜாதி இல்லை. இருப்பதாக நினைப்பது மனமயக்கம். அதுபோலவே வாழ்வு, சாவு, செயல், குணம் எதுவும் ஆன்மாவிற்கு இல்லை. ஆன்மா ஒருபோதும் மாறுவது இல்லை, போவதோ வருவதோ இல்லை. தன் வெளிப்பாடுகளான தோற்றங்கள் அனைத்திற்கும் அது சாட்சியாக உள்ளது. ஆனால் தொடக்கமும் முடிவும் அற்ற என்றென்றும் தொடர்கின்ற இந்த மனமயக்கத்தையே, வெளிப்பாட்டையே, தோற்றத்தையே அதுவாக கருதிவிடுகிறோம். வேதங்கள் நமது நிலைக்கு இறங்கி வர வேண்டியிருக்கிறது. அப்படியின்றி மிக உயர்ந்த உண்மையை உயர்ந்த முறையில் அவை போதிக்குமானால் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. சொர்க்கம் என்பது ஆசையின் விளைவாக ஏற்பட்ட வெறும் ஒரு மூட நம்பிக்கை. ஆசை எப்போதும் ஒரு நுகத்தடி, ஒரு சீரழிவு. இறைவனை தவிர வேறு எதையும் அணுகாதே. அணுகினால் தீமையை காண நேர்கிறது. ஏனெனில் நாம் காண்கின்ற எதையும் முதலில் மனமயக்கம் என்னும் திரையால் மறைத்து விடுகிறோம். எனவே தீமைதான் நமக்கு தென்படுகிறது. இத்தகைய மயக்கங்களிலிருந்து விடுபடுங்கள். ஆனந்தமாக இருங்கள். எல்லா மயக்கங்களிலிருந்தும் விடுபட்டு இருப்பதே முக்தி. ஒரு விதத்தில் பிரம்மம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்ததாக உள்ளது. நான் இருக்கிறேன் என்பதை மனிதன் அறிகிறான். ஆனால் தான் யார் என்பதை அறியவில்லை. நாம் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் எப்படி இருக்கிறோம் என்பது தெரியாது. தாழ்ந்த நிலை விளக்கங்கள் முழு உண்மைகள் ஆகாது. நம் அனைவரின் ஆன்மாவும் பிரம்மம் என்பதே வேதங்களின் சாரம், தத்துவம். உலகிலுள்ள அனைத்தும் பிறப்பு, வளர்ச்சி, இறப்பு, அதாவது தோற்றம், இருப்பு, ஒடுக்கம் ஆகிய எல்லைக்குள் அடங்குபவை. நமது அனுபூதி வேதங்களுக்கு அப்பால் இருப்பது. ஏனெனில் வேதங்களும் இந்த எல்லைகளுக்கு உட்பட்டவை. அனைத்தையும் கடந்தது பற்றிய தத்துவமே வேதாந்தம். படைப்பிற்கு ஆரம்பம் இருப்பதாக கூறுவது எல்லா தத்துவங்களின் அடிப்படையையே தகர்ப்பதாகும். மாயை இந்த பிரபஞ்சத்தின் சக்தியாக, நிலை சக்தியாகவும் இயங்கு சக்தியாகவும் இருக்கிறது. மாயா சக்தியான தேவி நம்மை மாயையிலிருந்து விடுவிக்காமல் நமக்கு முக்தி கிடைக்காது. இந்த பிரபஞ்சம் நாம் அனுபவிப்பதற்காக உள்ளது. ஆனால் எதற்கும் ஆசைப்படாதே. ஆசைப்படுவது நம்மை பிச்சைக்காரர்கள் ஆக்குகிறது. நாம் மன்னரின் இளவல்கள், பிச்சைக்காரர்கள் அல்ல. எல்லையற்றதான இந்த பிரபஞ்சத்தை எத்தனை கூறுகளாக பிரித்தாலும் அது எல்லையற்றதாகவே இருக்கும். அந்த கூறுகளும் ஒவ்வொன்றும் எல்லையற்றதாக இருக்கும். மாறுதல், மாறாதிருத்தல், வெளிப்பாடு, தோன்றா நிலை என்று இரண்டு நிலைகளிலும் இருப்பது ஒரே பிரம்மமே.
அறிபவனும் அறியப்படும் பொருளும் ஒன்று என்பதை அறிந்து கொள். அறிபவன், அறியப்படும் பொருள், அறிதல், இந்த மூன்றும் பிரபஞ்சமாக வெளிப்படுகிறது. யோகி தியானத்தில் பெறுகின்ற இறைக்காட்சியை தன் ஆன்ம சக்தியால் ஞானி பெறுகிறான். இறைவனது திருவுள்ளத்தையே இயற்கை என்றும் விதி என்றும் நாம் கூறுகிறோம். போகம் இருக்கும் வரை பந்தமும் கூடவே இருக்கும். குறை நிலையில் இருப்பவனே இன்பத்தை அனுபவிக்க முடியும். ஏனெனில் ஆசை நிறைவேறுவது தானே இன்பம் எனப்படுவது. ஜீவான்மா இயற்கையை நுகர்ந்து இன்புறுகிறது. இயற்கை, ஆன்மா, இறைவன், இந்த மூன்றிற்கும் அடிப்படையாக இருப்பது பிரம்மம். நாம் வெளிக்குணராத வரை பிரம்மத்தை நாம் காண முடியாது. உராய்வின் மூலம் நெருப்பை வெளிக்குணர்வது போல் உராய்வின் மூலம் பிரம்மத்தை வெளிக்குணரலாம். நமது உடல் அடியில் இருக்கும் கட்டை, ஓம் மேலே இருக்கும் கட்டை. தியானமே அந்த கட்டைகளை கடைந்து உராய்வை உண்டாக்குகிறது. இந்த உராய்வினால் பிரம்மஞான பேரொளி ஆன்மாவில் வெளிப்படுகிறது. தவத்தின் மூலம் இதை செய்ய முயல். நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து புலன்களை மனதில் ஆಹುதி செய். புலன் மையங்கள் உள்ளே இருக்கின்றன. அவற்றின் பொறிகள் வெளியே உள்ளன. அவற்றை மனதில் செலுத்தி மனத்தை தாரணை மூலம் ஒருமைப்படுத்தி தியானத்தில் நிலை பெற செய். பாலில் வெண்ணெய் பரவி இருப்பதைப் போல் பிரபஞ்சத்தில் பிரம்மம் உள்ளது. உராய்வு அதை வெளியே கொண்டு வருகிறது. பாலை கடைந்தால் வெண்ணெய் திரள்கிறது. அதேபோல் தியானம் ஆன்மாவில் பிரம்மஞானத்தை வெளிப்படுத்துகிறது. இந்து மத தத்துவங்கள் அனைத்தும் ஆறாவது புலன் ஒன்று இருப்பதாக கூறுகின்றன. அது புலன் கடந்த நிலை. அதன் மூலம் நாம் தெய்வ பேருணர்வை பெறுகிறோம். இயங்குதலே பிரபஞ்சம். உராய்வு இறுதியில் எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறது. பிறகு ஓய்வு, பின்னர் எல்லாம் மீண்டும் தொடங்குகிறது. உடல் ஆகாசம் மனிதனை சூழ்ந்திருக்கும் வரை, அதாவது அவன் தன்னை உடலுடன் ஒன்றிப்படுத்தி கொள்ளும் வரை அவனால் கடவுளை காண முடியாது. இந்தியாவில் 6 தரிசனங்கள், அதாவது தத்துவ பிரிவுகள் உள்ளன. இவை 6ம் வேதங்களை நம்புவதால் வைதிக தரிசனங்கள் எனப்படுகின்றன. வியாசரின் தத்துவம் உபநிடத உண்மைகளின் மணிமகுடம். அவர் சூத்திர வடிவில் எழுதியுள்ளார். அதாவது அதில் பெயர்ச்சொல், வினைச்சொல் என்றெல்லாம் பெரிதாக எதுவும் இல்லாமல் கணித குறியீட்டு முறையில் இரத்தின சுருக்கமாக அமைந்துள்ளன. எனவே வேண்டியபடி விளக்க உரை எழுதுவதற்கு அவை இடம் தருகின்றன. அதன் விளைவாகத்தான் அவற்றிலிருந்து துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் அல்லது முழங்கு வேதாந்தம் எல்லாம் தோன்றின. எல்லா உரையாசிரியர்களும் தங்கள் தத்துவங்களுக்கு பொருந்துவதற்காக அந்த சூத்திரங்களை அவ்வப்போது திரித்து பொருள் கூறினர். அதாவது தெரிந்தே போய் கூறினர். உபநிடதங்களில் தனி மனிதர்களின் செயல்பாடுகளுக்கு மிக சிறிதே இடம் உள்ளது. பிற மத நூல்கள் பெரும்பாலும் மனித வரலாறுகளாகவே உள்ளன. வேதங்கள் ஏறக்குறைய தத்துவ கருத்துக்களை மட்டுமே பேசுகின்றன. தத்துவம் இல்லாத மதம் குருட்டு நம்பிக்கையாக முடிகிறது. மதம் இல்லாத தத்துவம் வரட்டு நாத்திகமாகிறது. விசேஷமான அத்வைதம் விசிஷ்டாத்வைதம். அதை விரிவுபடுத்தியவர் ராமானுஜர். மனித குலத்திற்கு நன்மை செய்வதற்காக வேதங்களாகிய பார்க்கடலை கடைந்து தத்துவம் என்னும் வெண்ணெயை வியாசர் தந்துள்ளார் என்று ராமானுஜர் கூறுகிறார். பிரபஞ்சத்தின் இறைவனாக விளங்குவது பிரம்மம். எல்லா தர்மங்களும் நற்குணங்களும் அவனிடமே உள்ளன. அவன் புருஷோத்தமன் என்று அவர் மேலும் கூறுகிறார். மத்துவர் முற்றிலும் துவைதி. பெண்களும் வேதங்களை படிக்கலாம் என்று அவர் கூறுகிறார். புராணங்களிலிருந்தே அவர் அதிகமாக மேற்கோள் காட்டுகிறார். பிரம்மம் என்பது திருமாலைத்தான் குறிக்கும், சிவனை அல்ல. திருமாலின் மூலம் அல்லாமல் நமக்கு கதியில்லை என்பது அவர் கூற்று.